ஓப்பனா ஒரு சேலஞ்ச். நீங்க கேட்குற ஆக்டர் வாய்ஸ் மட்டும் நான் பேச போறேன். வெயிட் ஒரு நிமிஷம். ஆனா அதுக்கு 5 ரூல்ஸ் இருக்கு. ரூல் நம்பர் 1, ஒருத்தர் ஒரு வாய்ஸ் தான் கேட்கணும். இன்னொரு வாய்ஸ் வேணும்னு தோணுச்சுன்னா வந்த கையை கட்டின மாதிரியே உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க. எதுக்கு வந்தனே தெரியாத மாதிரி செட் ப்ராப்பர்ட்டியாவே. இந்த வீடியோ எடுக்கிறது மெமரி ஃபுல்லு டெலிட், வீடியோ எடுக்கிறது மெமரி ஃபுல்லு டெலிட். ஏன் தான் அப்படி வீடியோ எடுப்பாங்கன்னே தெரியாது. அவங்கள அடிச்சு இந்த வாய்ஸ் கீழே எனக்கு பதில் அவங்களே கேட்க வைங்க. இது எதுக்காகனா எல்லாரும் கலந்துக்கணுன்றதுக்காக. ரூல் நம்பர் 2, என்ன வாய்ஸ் வேணாலும் பேசுவானா, இவனை நான் அவுட் ஆக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு என்னை விட அதிகமா உட்காந்து நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க என்ன வாய்ஸ் கேட்கலாம் இவனை அவுட் ஆக்குறதுக்குன்னு. உதாரணத்துக்கு ஒரு படத்துல ஒரு சீனுக்கு வந்து போன வாய்ஸ்லாம் கேட்காதீங்க. இந்த பாகுபலி படத்துல 1000 பேர் ஓடி வருவாங்களே, அதுல கருப்பா முன்னாடி ஒருத்தன் நின்றா அவரோட பொண்டாட்டி தான். அந்த காலகேய வாய்ஸ்லாம் கேட்காதீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகரா கேளுங்க. ஏன்னா போன ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஒரு பையன் எழுந்து டிடிஎஃப் வாய்ஸ் கேட்டான். இருங்க முக்கியமா குழந்தைங்க கேட்கவே கூடாது. குழந்தைங்களை பெத்த பேரண்ட்ஸ் கேட்கணும். ஏன்னா நீங்க பண்ற வேலை எனக்கு புரியுது. எங்க 2 பேரையும் பார்த்தா ஆயாமா மாதிரி இருக்கான் போங்கடா அப்படின்னு நீங்க ஏவி விட்டீங்க. சைலன்ஸ் கிட்ஸ் சைலன்ஸ். ஒரு நிமிஷம் தாங்க. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன வாய்ஸ்? தலபதி வாய்ஸ். தலபதி. எஸ், ஒருத்தரை கூப்பிட போறோம். எல்லாரும் சொன்னாங்க இவங்க அப்பா டைரக்டர், அதனால இவர் ஹீரோ ஆனார்னாங்க. இன்னைக்கு தேதியில இவர் டான்ஸ் ஆடுவாரு, ஃபைட் பண்ணுவாரு, நல்லா ஆக்ட் பண்ணுவாரு. மக்கள் எல்லாரும் இளைய தளபதி பேர் வச்சாங்க. இன்னைக்கு இவர் யாருன்னா அண்ணா யாரு? நெஞ்சுக்குள்ள குடியிருந்தோம் ஏன மசன வெறித்தனா ஐனை பலகலனா நமகெத்தா. I'm very happy. என்னங்க கூப்பிட்டவங்க யாரா வேணா இருக்கலாம் சார். முன்னாடி நின்று கை தட்ட நம்ம அண்ணன்களா இருக்கலாம், பின்னாடி இருந்து கை தட்ட நம்ம அண்ணன்களா இருக்கலாம், இல்ல ஒட்டு மொத்தமா சொல்லணும்னா நம்ம ரியாத்ல இருக்கிற நம்ம தமிழ் மக்களா கூட இருக்கலாம். நண்பா நண்பி ஒரு விஷயம் சொல்றேன், பிடிச்சிருந்தா வச்சுக்கங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அத இக்னோர் பண்ணுங்க. உசுப்பேத்திர விட ஒம்பணும், கடுப்பேத்திர விட கம்முன்னு தான் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். என்ன அப்படி இல்ல பொண்டாட்டி கம்முனும் கொழுந்தியா கும்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் சார். எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு டீம்ல 11 பேர் முக்கியமா இருந்தாலும் அந்த டீமுக்கு ரொம்ப முக்கியமானவரை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? ஒருத்தர் இருக்கும் போது அவங்க அருமை தெரியவே தெரியாது. அவங்க மறைவுக்கு பின்னாடி தான் நம்ம பழக்கமே கேவலமான பழக்கம். இதுதான் இப்ப சமீபத்துல எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும் போதே கொண்டாடி இருக்கணும். அப்பேற்பட்ட மனுஷனை நம்ம இப்ப கூப்பிட போறோம். உருவமா இல்ல, ஒளியா கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய பியூட்டிஃபுல் கேப்டன். ஜாதி ஜாதிங்கிறியடா, ஜாதி என்ன பெத்துச்சு உங்க மம்மிடா. நான் காந்தியா இருக்கிறதோ சுபாஷ் சந்திர போஸா மாறதோ உங்க ஹேண்டில் தான் இருக்கு. துளசி வாசம் மாறினால் மாறும்டா, ஆனா இந்த தவசியோட வாக்கு மாறவே மாறாதுடா. நானும் வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் பண்றேன், எல்லாரும் என் வாயன்னு பாக்குறீங்க. கைய தட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. இந்த நினைக்குது இந்த பிள்ளை பட்ட படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்குன்னு சொல்லிச்சு, மேக்கப்பே போடலன்னு சொல்லிச்சு. எதையும் நம்பிடாதீங்க. இந்த முகத்தை பாருங்க, இத பார்த்தா 4 நாள் சாப்பாடு இறங்காது. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஒரு பெண்ணு உலகம் ஃபுல்லா சுத்தி சிங்க பெண்ணா இருக்கானா அது என் தங்கச்சி அறந்தாங்கி நிசாடா. எவன் ஒருத்தன் அடியெல்லாம் தாங்கி இடியெல்லாம் தாங்குறானோ
அவன் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவான். அதுக்கு உதாரணமே என்னோட தங்கச்சி நிஷா தான். Thank you கேப்டன். முக்கியமான ஒரு விஷயம், நான் இல்லைன்னு யாரும் கவலைப்பட வேணாம். யார் சொன்னா நான் இல்லைன்னு? 4 பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த இடத்துல போய் சாப்பாடை கொடுங்க, அங்க நான் இருக்கேன். இதை கேட்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம அடக்கி வைக்கும் போது தைரியமா குரல் கொடுத்து கேளுங்க, அந்த இடத்துல நான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது எல்லா மக்களும் ஒன்னா இருந்து ஒரு குடும்பமா இருக்கீங்கல்ல, உங்க மனசுல நான் இருக்க மக்களே. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கிறேன், அது வரையும் வரட்டுமா? சார் அவர் கார் ஓட்டுனார்ல அந்த வாகனம் சார் காமெடி செத்துருச்சு சார். வெடிக்கட்டை இழுத்து மூடுப்பா. இங்க கேட்டே இல்லையா சார், ஓபன் ஸ்பேஸ் தான், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். யார் யாரெல்லாம் கை தட்டாம வேடிக்கை பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பலமா சாப்பாடு போடணும். எல்லாரும் தான் நான் சொல்றது. அருணாகி நிஷா ரொம்ப நல்லா பேசுறாங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல தூக்கி தெருக்கி விடலாமா? என்ன பங்காளிகளா? நிஷா, நான் பொதுவா எந்த மேடைக்கு போக மாட்டேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன். ஆனா இங்க வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன எல்லாரும் தலை தலைன்னு கூப்பிடுறீங்க. உண்மையாவே தலை நான் இல்லை. இன்னைக்கு பெரிய உறவுகள் எல்லாம் விட்டுட்டு தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கணும்னு எல்லாரும் வந்து நிக்கிறாங்கல்ல, இவங்க தான் தலை. அப்பன்னா நீ தருதலை. நான் பொதுவா பெண்களை கலாய்க்க மாட்டேன். தேங்க்யூ சார். ஆனா இது பெண்ணே இல்லை, அதனால தான் கலாய்ச்சேன். எல்லாரும் அத்திப்பட்டியில காணாம போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல பேதியில போவான், எல்லாரும் வந்து நண்பர்களே எல்லாரும் பைக்ல போவான், கார்ல போவான், அக்கா பேதியிலே போவான். நீ போவ இன்னைக்கு. நண்பர்களே எல்லாரும் பாருங்க, அக்காவோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது காரணம் என்ன தெரியுமா? மாமா வேற பக்கம் இருக்காரு, அக்கா வேற பக்கம் இருக்கு. எந்த பக்கம் இருக்காரு? ஊர்ல இருக்காரு இல்லையா? ஊர்ல இருக்காரு. ஆமா, அதை சொன்னேன். பயந்துட்டேன். இப்ப வந்து நிறைய பேர் குடும்பமா வந்திருக்கீங்க. அதான் எவ்வளவு யார் யாரெல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? அதை பிரிக்க மாட்டோம், சும்மா கை தட்டுங்க. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம். மேடம் நீங்க வந்திருக்கீங்களா? சார் நீங்க தானா? சார்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஆமா நான் பார்த்தேன். பொண்டாட்டிய பக்கத்துல உட்கார வச்சுட்டு சிரிக்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? வீட்டுல சிரிப்பா போய் சிரிக்க முடியல. இதே ரியாத்துல உங்களுக்கு ஒரு சிலை வைக்கிறேன் சார். நண்பர்களே, இது லெட்டரா? என்ன லெட்டரு? தலைவரே டிராபிக் ஜாமா இருக்கு, சுத்தி வான் போட்டிருக்கான். இது நக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் போறா முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரா அதுதான் முக்கியம். தட்டா எங்க ஒரே ஒரு அட்வைஸுங்க, ஒரே ஒரு அட்வைஸுங்க. வாழ்க்கையில எவன் அட்வைஸ் கேட்காதீங்க, அதான் என்னோட அட்வைஸ். சூப்பர் சார். நம்ம வாழ்க்கையை யார் வாழணும்னா நம்ம தாங்க வாழணும். எப்ப பார்த்தாலும் நீ இந்த ட்ரெஸ் போட்டிருக்கலாம் நல்லா இருந்திருப்ப, நீ இங்க வீடு போயிருந்தா நல்லா இருப்ப, உன் லைஃப் இப்படி மாத்திருந்தா நல்லா இருந்திருப்ப. நம்ம லைஃபை இன்னொருத்தர் கையில கொடுக்காதீங்க. நான் பாக்குறேன் லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிடும். வரட்டா? நான் மட்டும் வரல, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எஸ்.ஜே. சூர்யா சார் வந்திருக்காரு. தலைவரே 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 தலைவரே, முடியல தலைவரே முடியல. வர்றா, மிமிக்ரி பண்றா, கை தட்டு வாங்குறா, ரிப்பீட். வந்தா மிமிக்ரி பண்றா, கை தட்டு வாங்குறா, ரிப்பீட். என்னது சிலிங்கா? தலைவரே அந்த இன்னொரு வாட்டி இந்த முன்னாடி ஆடியோ கிட்னில இருந்து கத்திட்டு இருக்கேன் சேட்டா. சேட்டாக்கு அங்க இருக்கிறதுனால அங்க ஹெவியா இருக்கு சவுண்ட் நினைக்கிறேன். சரி, எம்.ஆர். ராதா சாரை கூப்பிட்டுருவோம். எம்.ஆர். ராதா சார். Ladies and gentlemen,
வந்திருக்கும் இடத்தில் சீமான்களும் சீமாட்டிகளும் வந்திருக்கீங்க. ஆனா கையதான் தட்டையா புரியுது புரியுது. ரொம்ப நேரமா கையை தட்டி தட்டி கை வலிக்குது. உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றேன், கை தட்டுறதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா? நம்மளோட பாரம்பரியமா என்ன பண்றோம், வணக்கம் வச்சிருந்தோம். ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றோம், கை கொடுக்குறோம். நம்ம கையில இருக்கிற அழுகு அவன்கிட்ட போது, அவன்கிட்ட இருக்கிற அழுகு நம்ம கையில வருது. இதனால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. இதெல்லாம் போனோம்னா கையில இருக்க கிருமி அழியணும். அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா கை தட்டா கையில இருக்க கிருமிலாம் செத்து போயிடும். தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல். எஸ், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பத்மஸ்ரீ டாக்டர் கமல் ஹாசன் சார். சாரி இவரை இப்படி கூப்பிடுறதை விட இப்படி கூப்பிட்டா கரெக்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும். Vivo on Wi-Fi on weekend வழங்கும் பிக் பாஸ். ஒட்டு போட்டவே இல்ல சார். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. செருப்பு கழட்டி அடிச்சாங்க சார். அப்படியெல்லாம் நடக்காதுங்க. இங்க வாங்க நிஷா. நிஷாவோட ஒரு பெரிய ஒரு என்ன விஷயம் தெரியுமா? நிஷா வந்து பிக் பாஸ்ல நைட்டி போட்டதுக்கப்புறம், அதுலேயும் பிங்க் நைட்டி போட்டதுக்கப்புறம் பிங்க் நைட்டியோட விலையே ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் நைட்டி போட்டதுக்கு அப்புறம் ஆம்பளைங்க பூரா நைட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். நீங்க நைட்டி போட ஆரம்பிச்சீங்க, அது கிடையாது. ஆம்பளைங்களாம் வேற ஏதோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரையும் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு கடல் தாண்டி வந்து ஒரு குடும்பமா இங்க எல்லா தமிழர்களும் ஒன்னா இருக்கீங்க இல்லையா, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரு சார் சொன்னா கடவுள் இல்லைன்னு? இந்த ஒன்னா ஒற்றுமையா இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க தான் கடவுள். யாருமே தெரியாத ஒரு பையன் வந்து பேசினுக்கும் போது கை தட்டலாம்னு நினைக்கிறீங்களா, நீங்க தான் கடவுள். கையை தட்டாம உட்கார்ந்துருக்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா அது கடவுளே கிடையாது. அப்படி சொல்ல இருக்கீங்க. ஆனா சவுண்ட் கேட்கல, கம்மியாயிடுச்சு. குமுதா 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 மொத்த குமுதா எல்லாம் அச்சிச்சிருக்கா. எல்லாரும் வணக்கம், நான் விஜய் சேதுபதி பேசுறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம், என் வாய்ஸ் கேட்டுக்க, நீங்க தானே? அது ஓகே பேபி. யார் சொல்ற பொண்ணு மேக்கப் போட்டு இவ்வளவு பயங்கரமா இருக்குது? ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார். ஆனால் ஒன்றே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த ஆஸ்ட்ரிச் நல்லா பெருசா இருக்கும். அது போற முட்டை எப்படி இருக்கும், நல்லா பெருசா இருக்கும். வாவ், எப்படி இருக்கும், வாவ். ஆனால் அந்த முட்டை போடும்போது அந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் தெரியும் டெலிவரி பெயின் எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி மேக்கப் போடும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது இந்த அக்காவுக்கு தான் தெரியும். அந்த டைமில் நீங்கள் உட்காந்து நம்ம கலாச்சாரம் போடுவோம் சார். ஏன்னா மேக்கப் போடாமல் எவ்வளோ கன்றாவியாக இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். நல்லா ஒரு தடவை கை தட்டிட்டீங்கன்னா அக்காக்காக அந்த தடவை மேக்கப்பே போடாம இருக்கும். சார் அந்த பாட்டு எனக்காக அந்த மச்சாலாம் கிடையாது. நான் இங்கே வந்து வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன். எல்லாம் 96 படம் பார்த்தீங்களா? அதில் ஜானு மாத்திரமா, ஜானு என் கூடவே இருக்கும். ஜானு, அந்த ஜானு இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஜானுவை தான் தேடி வந்தேன். அந்த ஜானுவை போய் கூட்டிட்டு வரியா? ஜானு எஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எங்கள் வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன். ஹாய் 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 ஹாய், இது ஹாயா. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாகும் எனது சவுதியில் இருக்கிற தமிழ் வாழ் மக்களே. அப்படி என்னையா கேட்டுவிட்டோம் ப்ரோக்ராம் பண்ணும்போது நடுவில் கையை தட்டுங்கன்னு கேட்டோம். அது தப்பாயா?
அதை விட்டுவிட்டு ரொம்ப நேரமா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் அந்த அண்ணன் எதுக்கு வீடியோ எடுக்கிறாருன்னே தெரியல. நைட்டு டெலிட் பண்றதுக்கு இங்க ஒரு கேமரா ஓடுது, இங்கெல்லாம் ஒரு கேமரா ஓடுது. என்ன மொழியிலே தெரியாம தரையில துட்டு போட்டவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ, துண்டு போட்டு விட்டு போயிடாதுக்கா, அப்புறம் நமக்கு மொத்தமா துண்டு போட்டுருவாங்க. நீங்க சவுதி அரேபியா பத்தி கேள்விப்பட்டது இல்லையே? என்ன பண்ணுவாங்களாம்? एक मार दो टुकड़ा தான் சொல்லி ராஜன். நீங்க டிஆர். அட என்னவா ஐயையோ, இந்த வயசு எல்லாம் பேசி பல வருஷம் ஆகிருச்சு. வராத வயசு வராத இப்படியா வரும் எக்கோ. ஐயோ, இந்த வாய்ஸ் பேசின பிறகு என் வாய்ஸே போயிட. அடுத்து டிஆர். ஏ தந்தனக்கா, ஏ தனக்கு தக்கா, 5க்கு அப்புறம் 6 பேசுறது யாரு? நான் தான் டிஆர். என் பையன் பேரு சிம்பு, அவன் சொல்றதெல்லாம் நம்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். என் வாய்ஸை கேட்டீங்கல்ல, நீங்க தான் சார் ஏன் செட்டு சார். இப்பதான் ஏன் அந்த மனுஷன் ஓப்பனே பண்றாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் சேட்டா, கை தவறி ஏதாவது பட்டன் அழுத்துனீங்களா? நீ தெரிஞ்சு மியூசிக் வைக்கலன்னு தெரியும். இப்பதான் ஓப்பன் ஆகுது, தொண்டை கிழிஞ்ச பிறகு. இப்ப நார்மலா என் வாய்ஸ் நல்லா இருந்தது, இப்ப ஜெய் மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ, இதாங்க நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், எல்லாரும் அமைதியாகிறீங்க. அழுவலையா அழுவலையா? யார் அழுதா? கண்ணுவே இருக்குது. இதை பாருங்க, நானே சவுதிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேங்க. ஐ லவ் சவுதிங்க, ஐ லவ் கேமலுங்க, ஐ லவ் தமிழ் பீப்புளுங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஓகே மாமா, நீ சொல்லாதீங்க. தேங்க்யூங்க தேங்க்யூங்க. லாஸ்ட் 3 வாய்ஸ். சிங்கமுத்து சார் வாய்ஸ். சிங்கமுத்தா? ஜனகராஜ் சார் வாய்ஸ். அங்க பாருங்க எப்படி உயிரை வாங்குறாங்க. ஓகே சார், நீங்க அந்த போட்டோ காட்டும் போது அந்த வாய்ஸ் பேசிடுறேன். சிங்கமுத்து. அட யாரா இது? அட ஊம்ப குத்தா அடிக்கிறப்படா. ஏடா இதவே கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க போதா? எனக்கு அந்த ஞாபகம் வர. வாடா வாடா வாடா, நம்ம பையன் தம்பி, நம்ம பையன் தம்பி. ஓகேவா? சிங்கமுத்து வாய்ஸ் இவ்வளவுதான். வேற இதுக்கு வேலை பார்க்க கேட்கறாண்டா. சார் ஹோட்டல பார்க்க கேட்கறா. ஓகே நெக்ஸ்ட் ஜனகராஜ் சார் வாய்ஸ் கேக்குறாங்க. அண்ணாத்த இந்த வாய்ஸ் எல்லாம் பேசி ரோபோ சங்கரண்ணனே முடிச்சிட்டாரு. என்கிட்ட ஏதாவது புதுசா கேப்பனா இன்னும் பழைய டிவியை போட்டு நின்றா நான் என்ன பண்றது? ஐயோ, தங்கச்சியை நாய் கடியிலப்பா. நாயினா தங்கச்சியை கடிச்சுது, அப்புறமா தங்கச்சி நாயும் கடிச்சிச்சு. தேங்க்யூப்பா. கவுண்டமணி சார் சார் இன்னும் 2 வாய்ஸ் தான். கவுண்டமணி சார் அவ்வளவுதான் சார். மகா ஜனங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஐ லேடீஸ், ஐயோ சிரிக்கிறாரா? என்ன என்ன அப்படி ஒரு சிரிப்பு? இதுக்கு மேல சிரிப்பு வச்சுக்க, வாயை பிச்சு அடுப்புல போட்டுருவேன். அவங்கயா அவங்கயா தொண்டை பிச்சுச்சியா. தேங்க்யூயா தேங்க்யூயா. லாஸ்ட் 1 வாய்ஸ். மன்சூர் அலிகா, மன்சூர் அலிகா, ரோலக்ஸ், சூர்யா. ஓகே, ஒன்று பண்ணலாம். ரோலக்ஸை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்டு அர்ஜுன் தாஸை கூப்பிட்டு ரோலக்ஸை கூப்பிட சொல்லலாமா? வாங்க அர்ஜுன் தாஸ். பிடிச்சிருக்காங்க. வெளியே போகும்போது அண்ணனோட மட்டும்தான் போனோம். மொத்தம் 2000 பேர். இந்த 2000 பேர் வயிறு குடுங்க சிரிக்க வச்சு நீ ஊருக்கு போறா. லைஃப் டைம் செலவாக்கா. ரிலாக்ஸ். அவன் பேரு டில்லி. ரிலாக்ஸ். இப்போ நம்ம ரோலக்ஸ் வந்துட்டார். கால் மீ சார். எஸ் சார். ஓகே சார். கால் மீ சார். சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா? சிங்கம் பட்னியா இருக்கும் போது மொத்த காடு பட்னியா இருக்குடா. ஏன்னா ரிலாக்ஸ். மறுபடியும் ஸ்கிராட்ச் வந்து ஆரம்பிக்கிறா. நல்லா பர்ஃபார்ம் பண்ண மக்கள் கொடுக்குறாங்க. லைஃப் டைம் செலவாக்கா.
ஓகே நெக்ஸ்ட் மன்சூர் அலிகான். தம்பி நான் பாட்டு ஏதாவது பேசிய பிறகு அது பாட்டு ஏதாவது பிரச்சனையா போகுது. இந்த திரிசா அதை நான் ஒண்ணுமே சொல்லல தம்பி. இந்த இடி தாங்கி நிஷா இருக்கு சாரி அறந்தாங்கி நிஷா, அந்த பொண்ணு நல்லா ஷோ பண்ணும், கையை தட்டணும், தட்டுற வரைக்கும் மன்சூர் அலிகான் வாய்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு பேசுவேன். வீரபத்ரா. சூப்பர் சார். தனுஷ் சாரா? தனுஷ் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? இல்ல சவுண்ட் கம்மியா இருக்கு, வேணாம் வேற. அப்ப கத்தணும். தனுஷ் சார் ஃபேன்ஸ்லாம் ஒரு பெரிய சவுண்ட் கொடுங்க. அப்படி சொல்லுங்க. எங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிஃப்ட் நம்மளுடைய. அதான் இருக்கீங்களா? அமைதியாகுது, ரொம்ப அமைதியாகுது. என் பேரு குமார், கொக்கி குமார். கேள்விப்பட்டிருக்கியா? ஒருத்தன் தூங்கினுக்கு சொல்ல ஒரு கொசு வந்து கட்சின்னா அந்த கொசு பிறகு இதே முடிச்சுன்னு சொல்ல அந்த கொசு வந்து கட்சின்னா பட்டுன்னு சப்பொட்டுன்னு விட பட்டுன்னு சப்பொட்டுன்னு விடா செஞ்சுடுவேன். ஓகே நெக்ஸ்ட் சார் பிரகாஷ் மனோரமா. உங்க அம்மா எங்க? ஊர்ல. மனோரமாவா? எனக்கு அந்த வாய்ஸ் வராதுங்க. சார் அது கூட பரவாயில்ல சார், சிலுக்கு வாய்ஸ் எல்லாம் கேக்குறாங்க சார். சிலுக்கு வாய்ஸா? ஆமா யாருண்ணே? சார் விவேக் சார் வாய்ஸ். சிஎம் விவேக் சார் வாய்ஸ் கேக்குறாங்க, சிஎம் சார் வாய்ஸ் கேக்குறாங்க. நம்ம ஒன்று பண்ணலாம். இப்போ அங்க அண்ணன் வந்து நம்மளோட சிஎம் போட்டோ காமிச்சாரு. நம்ம நிகழ்ச்சிக்கு 3 பேரை கூட்டிட்டு வர போறேன். அது யாருன்னா முத்தமிழ் அறிஞர் நம்மளுடைய டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா. அதுக்கப்புறம் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் சிஎம் நம்முடைய ஸ்டாலின் சார். அதுக்கப்புறம் அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் சார். 3 பேரை கூப்பிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மாண்புமிகு நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி ஐயாவை இங்கே கூப்பிட்டுமா. அவரு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டாருன்னா தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கவிழ்ந்து விட மாட்டேன். கட்டு மரமாக மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். இன்று சவுதி அரேபியாவில் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு குடும்பம் போல் இருப்பது காண மற்றற்ற மகிழ்ச்சி. இந்தியா 3 எழுத்து, சவுதி 3 எழுத்து, வாழ்க 3 எழுத்து, காதல் 3 எழுத்து, நிஷா மட்டும் 2 எழுத்து. ஸோ இப்போ நம்ம அடுத்ததான் நம்முடைய முதல்வர் ஐயாவை கூப்பிட்டுருவோம். உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, அழகே, அமுதே, இன்பமே, தமிழே, இலக்கியமே. மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு குடும்பமாக பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்முடைய சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அவர் பின்னாடி இவ்வளோ பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு சவுதியில் பொங்கல் திருவிழாவும் இவ்வளோ கொண்டாடுறாங்க. அதுக்கு நம்ம முக்கியமாக யாருக்கு நன்றி சொல்லணும்னா சவுதி கவர்மெண்ட்டுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பேர் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப முக்கியமான காரணம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நெக்ஸ்ட் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் சாரை இதே இடத்துக்கு கூப்பிட்றோம். ஏங்க உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, பொறாமையாக இருக்குங்க. இங்கே எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க. அதுவும் இந்த மாதிரி பொங்கல் தீபாவளினா ஒரு அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா டக்குன்னு வந்து நிற்கிறீங்களே, அதாங்க பெரிய சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி இங்கே நிறைய நம்ம நல்லது பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் இந்த கேள்விப்பட்டேன். எத்தனையோ பேர் இங்கே கடல் தாண்டி குடும்பங்கள் எல்லாம் இழந்துட்டு இங்கே இருக்கீங்க. அவங்களாம் வீட்டுக்கு போகிறதுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இப்போ கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூங்க, தேங்க்யூங்க. இதே சிவகார்த்திகேயன் சார் வந்து டாக்டர்னு ஒரு படம் நடிச்சார் இல்லையா,
அதுல ஒரு சில பேரை கூப்பிட போறோம். அவங்க தான் தீபாக்கா. ஐயா ஐயா சாகணும்னு முடிவு பண்ண பிறகு லாரியில் அடிப்பட்டு செத்தாங்க, தூக்கு மாட்டி செத்தாங்க, எல்லாம் ஒண்ணு தானையா. கையை தட்ட சொன்னா இப்படியே உட்காந்துட்டா என்னதாயா பண்றது? தொண்டை கிழிஞ்சு போய் ரத்தம் வருது. சின்ன இப்படிதான் மேடம் உங்களை மாதிரியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ சின்ன தொலைஞ்சு போன சின்ன மாதிரியே உட்காந்து கேட்கல. கை தட்டி கோமதி அக்காக்கு கை வலிக்குது. கோமதி அக்கா கோச்சுக்க போகுது. சார் சார் பல்சா சொல்ல போது கோமதி அக்கா. நீ பாட்டு புட்டுன்னு பேசினா இருக்கா? ஏ நிசா, உன் பேர் தானே நிசா? நான் பிடி உஷா மாதிரி பாக்குறேன். நிசாவா உஷாவா? நேத்துனா உன்னை அறந்தாங்கள பார்த்தேன், இன்னைக்கு நான் சவுதி அரேபியால பாக்குறேன், நாளைக்கு நான் உன்னை கக்கூஸ் இடத்துல பாப்பேனா? மூஞ்சி பார்த்தா நல்லா உனக்கு நல்லா ஷாருக் கான் வாய்ஸா பேச முடியும், ரெடின் கிங்ஸ்லி வாய்ஸ் தான் பேச முடியும். ஓ நீ அப்படி வரியா? இப்படி அமைதியா நினைச்சுக்கோ. அந்த படத்துல ஒரு மாதிரி கிட்னி எடுத்து எல்லாரையும் டப்பால உள்ள போட்டு வித்துருவேன். கை தட்டலன்னா இப்படியே தான். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் 5 வாய்ஸ், கடைசி 5 வாய்ஸ்.